தசகம் 95 தியான யோகம். உலகத்திற்கு காரணமாய் உள்ளவனே, உலக சிருஷ்டி துவக்கத்தில் சமஷ்டி ரூபியாகி அனைத்து உயிர்களிலும் சூக்ஷ்ம சரீரத்தோடு விளங்கும் ஹிரண்ய கர்ப்ப சரீரத்தோடு விளங்கினாய். பிறகு தாங்கள் தனித்து நிற்கும் வியஷ்டி ரூபத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஜீவனிலும் ஆத்மாவாக உறைந்து பிறகு மாயா குணங்களுடன் கூடி விளங்குகிறாய். அவ்வடிவத்தில் அடங்கிய ஜீவனான நான் பக்தி ரூபமாக விருத்தி அடைந்த சத்வகுணத்தால் ராஜஸ் தமஸ் ஆகிய குணங்களை வென்று பிறகு அந்த சத்வகுணத்தையும் கடந்து எந்த குணங்களாலும் மறைக்கப்படாமல் உனது உருவமாகவே விளங்கப் போகிறேன். எங்கும் எல்லையற்று வியாபித்திருப்பவரே, சில சமயம் தமோகுணத்துடன் ரஜோகுணம் மேல் எழுந்தபோது சிற்றின்பத்தில் நாட்டம் செல்கிறது. இது தோஷமுடையது என்ற ஞானம் சத்வ நிலையில் கூறப்பட்ட போதிலும் இது இயற்கையான குணமாகையால் மறுபடியும் அதில் நாட்டம் கொள்வது தடுக்க முடியாமல் போகிறது. அப்பொழுது மனம் குணங்களுடன் சேர்ந்து விடுகிறது. இத்தகைய குணங்களை எல்லாம் துரித கதியில் அடக்க ஏகாந்த பக்தி ஒன்றே கதி என்று அன்னப்பட்சி உருவில் வந்து சனகாதி முனிவர்களுக்கு அறிவுறுத்தினாய். கிருஷ்ணனே, கர்மாதிகாரிகளின் விருப்பத்தை அனுசரித்து அவர்களின் உயர் நலத்திற்கு தேவையான சாதனங்கள் நிறைய கூறப்பட்டுள்ளன. அவற்றினின்று அற்ப சுகங்களும் நிலையற்ற பல பதவிகளும் உண்டாகின்றன என்றாலும் அவற்றில் பக்தி ஒன்றே அனைத்து மார்க்கங்களிலும் மேன்மையானது என்று நீ உனது தோழனான உத்தவனுக்கு உபதேசித்தாய். சிற்றின்பத்தை நாடுபவர்களுக்கு பக்தியால் உண்டாகும் பேரானந்தத்திற்கு சமமான ஆனந்தம் எப்படி கிட்டும்? நீர்நிலையில் வசிக்கும் ஜீவராசிகளுக்கு எல்லா இடங்களும் நீராகவே தோன்றும். அதுபோல் உன்னிடம் கொண்ட பக்தியினால் மனம் மகிழ்ந்தும் ஆசையை ஒழித்தும் இவ்வுலகில் இனிது வாழ்பவனுக்கு எல்லா திசைகளும் இன்பமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட பக்தன் இந்திரனின் உலகத்தையோ பிரம்மலோகத்தையோ இன்பத்தை கொடுக்கின்ற யோக சித்திகளையோ விரும்புவதில்லை. இவ்வளவு ஏன், அந்த பக்தன் தானாகவே மோட்ச சுகம் வந்தாலும் அதில் விருப்பம் இல்லாதவன் ஆகின்றான். உன் பக்தன் இந்திரியங்களை அடக்க முடியாததன் காரணமாக சிற்றின்பங்களால் துன்புறுகின்றான். ஆயினும் மறுபடியும் அந்த பக்தியினாலேயே எதிர்க்கப்பட்டு வலிமை இழந்த அந்த சிற்றின்பங்களால் அவன் வெல்ல முடியாதவன் ஆகின்றான். கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பு ஏராளமான விறகுகளை எரிப்பது போல் உன்னிடம் கொண்ட பக்தி என்னும் பெரும் நெருப்பு பாவங்களை எரித்து விடுகின்றது. அப்பொழுது இந்திரியங்கள் எவ்வாறு செயல்புரியும்? உள்ளத்தில் ஈரமும் உடலில் சிலிர்ப்பும் மகிழ்ச்சி கண்ணீரும் இல்லாமல் மனம் எப்படி தூய்மையடையும்? பக்தி இல்லாதவனுக்கு மிகுந்த தவத்தினாலும் கல்வியாலும் ஆவதொன்றும் இல்லை. தெய்வத்தன்மை வாய்ந்த சுத்தமான மையினால் தீட்டப்பட்டு தெளிவடைந்த கண்ணை போல் இந்த ஆத்மா உனது லீலைகள் நிறைந்த கதைகளை ருசித்து அனுபவிப்பதால்தான் உண்மையான மெய்ப்பொருளை காண முடிகிறது. தேறிய பயிற்சியாலோ நுணுக்கமான தர்க்கங்களாலோ கோடிக்கணக்கான செயல்பாடுகளாலோ இவை அறியப்படுவதில்லை. ஆசனத்தில் அமர்ந்து எந்த பக்கமும் சாயாமல் செங்குத்தாக உடலை நிமிர்த்தி மூக்கின் நுனியில் பார்வையை நிலையாக பதித்து பூரகம் ரேசகம் கும்பங்களால் காற்றை சீர்படுத்தி கீழ் நோக்கி இருக்கும் இதய கமலத்தை தியான பலத்தால் மேல் நோக்கி இருப்பதாக பாவனை செய்து அடுத்து அடுத்து அதன் மேல் அமைந்திருக்கும் சூரிய சந்திர மண்டலத்தையும் கற்பனையில் கடந்து
அக்னி மண்டலத்தை அடைந்து அதன் மத்தியில் நீருண்டு இருண்ட நீலமேகம் போன்ற சியாமள வர்ணனான அழகிய உன் திருமேனியை இடைவிடாது தியானிக்க நான் அபியாசம் செய்வேன். கருத்து மின்னும் உன் கேசமும் காதுகளில் மின்னும் அழகிய மகர குண்டலங்களும் புன்னகையால் உள்ளம் கவருபவரும் கௌஸ்துப மணியால் பிரகாசிக்கும் வனமாலையும் முத்து மாலைகளால் சூழப்பட்ட அழகிய மார்பை உடையவரும் நீண்ட கரங்களை உடையவரும் மென்மையான வயிறு பொன்னிற பட்டாடையில் திகழும் அழகிய இடையை உடையவரும் புஷ்டியான அழகிய தொடைகளும் தாமரை மலர்களைப் போல் அழகாக விளங்கும் திருவடிகளையும் உடையவருமான உன்னை தியானிப்பேன். ஈசனே, தியானத்தில் உற்சாகமுள்ள மனதை பாதம் முதல் கேசம் வரை உள்ள உன்னுடைய அனைத்து அவயங்களிலும் தாரணம் செய்வேன். இறுதியில் அவை அனைத்திலும் அழகு மிக்கதும் புன்முறுவல் பூத்ததுமான உன் முக கமலத்தில் என் தாரணையை நிறுத்துவேன். அங்கு லயித்த என் மனத்தை உனது ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே என்ற சச்சிதானந்த ரூபத்தில் என் சிந்தையை கரைத்து மற்ற எதையும் நினையாது இருப்பேன். இத்தகைய சர்வ லட்சணங்களுடன் இருக்கும் உன் திருமேனியை தியானிக்க வேண்டும். முரண் என்ற அசுரனின் பகைவனே, குருவாயூரின் தலைவனே, இப்படி உமது தியான யோகத்தில் ஈடுபட்டவனுக்கு அனிமா முதலிய அஷ்ட சித்திகளும் தொலைவில் நடப்பதை கேட்கும் சக்தியும் நான் முந்தி என்று போட்டி போட்டு கொண்டு முன்னே வந்துவிடும். ஆனால் இவை அனைத்தும் உன்னை அடைவதில் தாமதத்தை விளைவிப்பதால் இவற்றை நான் ஆதரிக்க மாட்டேன். முழு முதற் கடவுளும் ஆனந்த ரூபியுமான உன்னை அடைவதை மட்டுமே நான் விரும்புவேன். இவ்வாறாக அனைவரின் தியானத்தில் நிலைக்கும் குருவாயூரப்பா, நீயே எல்லா துன்பங்களினின்றும் என்னை காத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.